இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2லேருந்து ஸ்லோகம் 22, 23, 24. முதல்ல ஸ்லோகம் 22. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் அந்யானி சம்யாதி நவானி தேஹி. இதோட அர்த்தம், ஒருவர் கிழிந்து கந்தலான ஆடைகளை அகற்றிவிட்டு புதிய ஆடைகளை அணிவது போலவே மரணத்தின் போது ஆன்மா தனது தேய்ந்து போன உடலை களைந்துவிட்டு புதியதொரு தேகத்துள் நுழைகிறது. அடுத்து ஸ்லோகம் 23. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதஹ. இதோட அர்த்தம், ஆன்மாவை ஆயுதங்களால் துண்டாக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, தண்ணீரால் அதை நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்தவும் முடியாது. அடுத்து ஸ்லோகம் 24. அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்யேவச நித்யः சர்வகதஸ்தானுः அச்சலோயம் சனாதனः. இதோட அர்த்தம், ஆன்மா உடைக்க முடியாதது மற்றும் எரிக்க முடியாதது, அதை ஈரப்படுத்தவோ உலர்த்தவோ முடியாது. இந்த ஆன்மா எப்போதும் மாறாதது, மாற்ற முடியாதது. அது என்றென்றும் எங்கும் நிலைத்து நிறைந்தது, ஆதியானது. இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ஒருத்தர் இறக்கும்போது அவங்க உயிர் உடலை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரோட உயிர் பிரிந்தது, அவர் உடல் செத்து போயிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். அப்போது மரணம் நம்ம உயிரை நம்ம உடலில் இருந்து பிரிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த உடலுக்குள் உயிராக இருக்கிற ஆத்மாவை நம்ம வாழ்க்கை முழுக்க மறந்துட்டு தாங்க வாழ்கிறோம். வாழும்போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் வெறும் இந்த உடல் இல்லை, எனக்குள் ஆத்மா இருக்குது, அதுதான் நான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு உணர நம்ம முயற்சி எடுக்கிறதே இல்லை. ஆன்மான்னா என்ன, அது எப்படி இருக்கும்? ஒருத்தர் இந்த பூமியில் பிறக்கும்போது எங்கிருந்து ஆன்மா இந்த உடலுக்கு வருது, இந்த ஆத்மா உடலை விட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும், அது அடுத்த பிறவி மறுபிறவி எடுக்குமா, இப்படி 1000 கேள்விகள் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கும் இல்லைங்களா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பகவான் கொடுக்குற பதில் தான் இந்த ஸ்லோகங்கள். ஆன்மான்னா என்ன, அது எப்படி இருக்கும், நாம் நம்ம உடலில் பார்க்குற மாதிரி நம்ம ஆன்மாவை பார்க்க முடியுமா, அதை தொட முடியுமா? நிச்சயமாக பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாதுங்க. ஏன்னா இந்த பூமியின் ஒரு பகுதி தான் நம்ம உடல். பூமியோட சம்மந்தப்பட்டது. பூமியின் 3 டைமென்ஷன்ஸான டைம், ஸ்பேஸ், மேட்டருக்கு கட்டுப்பட்ட நம்ம உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. அது இங்கேயே பிறக்குது, இந்த பூமியிலே மண்ணோட மண்ணாகும், இல்லை எரிஞ்சு சாம்பலாகும். நம்ம உடல் மழை வந்தால் நினையும், காற்றடிச்சா ஈரம் உலர்ந்து போகும், நெருப்பு பட்டால் வெந்து போகும். கை, கால், தலை, வயிறு, இப்படி நம்ம உடலில் எந்த பார்ட்டை வேணால் கத்தி அருவாள் போட்டு வெட்டி கூறு போட முடியும், பீஸாக்க முடியும், ஆப்ரேஷன் பண்ணி எந்த ஆர்கனை வேணும்னாலும் அறுத்து எறிஞ்சிடலாம். ஆனால் நம்ம ஆன்மாவானது ரொம்ப ரொம்ப நுட்பமானது, கண்ணுக்கு புலப்படாதது, பஞ்சபூதங்களால் ஆனது கிடையாதுங்க. அது இந்த பிரகிருதிங்கிற பூமிக்கு சொந்தமானதும் கிடையாது, பூமியின் செயல்பாட்டுகளுக்கு கட்டுப்படாதது, பூமியின் முப்பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்டது. இட் இஸ் பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் த 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் த எர்த். ஆன்மாவை நாம் உணர மட்டுமே முடியுங்க.
இதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 23, 24வது ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆன்மா உடைக்க முடியாதது மற்றும் எரிக்க முடியாதது, அதை ஈரப்படுத்தவோ உலர்த்தவோ முடியாது. ஆயுதங்களால் ஆன்மாவை துண்டாக்க முடியாது, நெருப்பால் அதை எரிக்க முடியாது, தண்ணீரால் அதை நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்தவும் முடியாது. ஆன்மா எப்போதும் எல்லா இடங்களிலும் மாறாதது, மாற்ற முடியாதது, ஆதியானது அப்படிங்கிறார் பகவான். இதை ஹிஸ்ட்ரியில் 3, 4ஆம் நூற்றாண்டு சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் மூலமாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் வாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தில் பாதியை ஜெயிச்சுட்டு ரொம்ப தெனாவட்டாக இந்தியா வந்தப்போ தக்ஷசீலம் அப்படிங்கிற இடத்துல தண்டி சுவாமிங்கிற மகான் இருக்கிறத கேள்விப்பட்டு அவரை பார்த்து மீட் பண்ணணும், ஏதோ கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறார். நிறைய தங்க காசுகள்லாம் அவரோட ஆள் மூலமாக கொடுத்து அனுப்பி தண்டி சுவாமியை அவரோட அரண்மனைக்கு அழைச்சி வர சொல்கிறார். தண்டி சுவாமி அலெக்சாண்டர் கொடுத்தது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அலெக்சாண்டர் தன்னை பார்க்கணுன்னா தன்னோட இடத்துக்கு ஆசிரமத்துக்கு வந்து பார்க்கட்டும்னு செய்தி சொல்லி திருப்பி அனுப்புகிறார். இதை கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் ரொம்ப கோபமாக தண்டி சுவாமி இடத்துக்கு வந்து வாள் உருவி, நான் யார் தெரியுமா, உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு கத்தும்போது தண்டி சுவாமி இந்த 23வது ஸ்லோகத்தை தாங்க பாடுறாரு. சுவாமியோட தைரியம், அமைதி, தீர்க்கமான பார்வை, இந்த 23வது பகவத்கீதை ஸ்லோகம் எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போன அலெக்சாண்டர் கொஞ்சம் நிதானமாகி இதுக்கு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, மனித உடலை வேணுமானா வெட்டி சாய்க்கலாமே தவிர ஆன்மாவை தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, அது அழிவில்லாதது, நிரந்தரமானதுன்னு உணர்றார். 22வது ஸ்லோகத்தில் நம்ம ஆன்மா புதுசாக மறுபிறவி ரீபர்த் எடுக்குது. நாம் எப்படி கிழிஞ்சி கந்தலாகி போன சட்டையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி மரணத்துக்கு அப்புறம் நம்ம ஆன்மா புது உடலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு புது தேகத்தில் புது ஜென்மம் எடுக்குது அப்படிங்கிறார் பகவான். ரீஇன்கார்னேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் நியூ பாடி. இதே கருத்து எவால்டு ஸ்பிரிட்டான ஆண்ட்ரூ லூயிஸ் அப்படிங்கிறவர் ஸ்பிரிட் வேர்ல்டிலிருந்து சொல்ல பிரசிலியன் ஸ்பிரிட் மீடியம் ஒருத்தர் எழுதின ஆஸ்ட்ரல் சிட்டி, ஆல்சோ நோன் ஆஸ் நாசோலார், லைஃப் இன் த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படிங்கிற புக்கில் சொல்லப்பட்டு இருக்குங்க. இந்த புக்கில் ஆஃப்டர் லைஃபு, ரீஇன்கார்னேஷன், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இதை பற்றியெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸை நாம் படித்து தெரிஞ்சுக்கலாங்க. மகான் பாபுஜி மகாராஜ் இந்த பூமியில் இருந்து மறைஞ்ச பிறகு ஃப்ரெஞ்சு மீடியமான மேடம் ஹெலன் பைரட் அவங்க கூட வைப்ரேட்டரி லெவலில் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு விஸ்பர்ஸ் ஃப்ரம் த பிரைட்டர் வேர்ல்டுன்னு பப்ளிஷ் ஆகிருக்கும். இந்த புக்கில் ஒளிமயமானவர்களான ஆன்மாக்கள் வாழும் ஒளி உலகம் வேறு டைமென்ஷனில் இருக்குது, அது மனிதர்களான நம்ம பார்வைக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டதுன்னு தெளிவாக சொல்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் ஹைரார்கி, ஆன்மீக கண்ணோட்டம், ஆன்மாவின் முன்னேற்ற பயணம் இதை பற்றியெல்லாம் பாபுஜி மகாராஜ் நிறைய பகிர்ந்துக்கிறத நாம் இந்த புக்கில் படித்து தெரிஞ்சுக்கலாங்க. இது எல்லாம் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நாமளும் தியானம் பண்ணி ஆன்ம அனுபவம் பெறுவோம், ஆன்மீக பயணத்தில் முன்னேறுவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.